சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் கிழவி, நீ எனக்கு சூட வைப்பியா? நான் உனக்கு சூட வச்சிருவேன், பாத்துக்கோ. பாத்தீங்களா அத்தை, கோடங்கி சொன்ன மாதிரி இந்த பேய் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஏ பேயே, உனக்கு பிடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எங்க பூர்ணி அக்கா தான் கிடைச்சாங்களா? ஏ பேயே, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என் பூர்ணியை பிடிச்சி இப்படி ஆட்டி படைக்கிற? உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, இல்ல ஐஸ்கிரீம் வேணுமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத வாங்கி சாப்பிட்டுட்டு அமைதியா என் செல்ல பொண்டாட்டியை விட்டுட்டு வேலைக்கு போயிடுமா? ஓகே? ஏமா, பேய் பிடிச்ச பூர்ணி அந்த புள்ளையோட புருஷனே கேக்குறான்ல, ஒன்னும் பதில் சொல்லாம நிக்கிற, சொல்லுமா. அது ரொம்ப வசங்கெட்ட பேயா இருக்குடா, அது நம்ம பேச்சுக்கெல்லாம் மசியாது. பேயே, உனக்கு ரொம்ப வீம்புதான். என்ன அப்படியே எல்லாரும் நாள் மத்தியாலும் பேய் பேய்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே தான் பேய். ஒரு பேயோட கண்ணுக்கு எல்லாமே பேயா தான் தெரியுமா கூடாங்க ஐயா? ஆமாம்மா, அப்படித்தான் தெரியும். இனி கொஞ்சமும் கால தாமதிக்காம உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் இந்த அடங்கா பிடாரி பேய அடிச்சு துரத்த முடியும். அப்படின்னா பூஜையை எப்ப பண்ணலாம்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி நிறைஞ்ச அமாவாசை, இன்னைக்கு ராத்திரியே பூஜையை ஆரம்பிச்சிருவோம். சரிங்க கூடாங்க ஐயா, பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்க வாங்கிடுறோம். என்னென்ன வேணும்னு நானே எழுதி கொடுக்கறேன், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ண பூஜையில உட்கார வச்சு உக்கரத்தோட உடுக்க சத்தத்தை எழுப்பி என் கையில இருக்கிற இந்த பெரம்பால அடிச்சு உங்க வீட்டு சின்ன மருமக உடம்புல இருக்கிற அந்த தீய ஆத்மாவை வெளியில கொண்டு வந்து விரட்டுறேன். அப்படி அடிச்சும் இவ மேல இருக்கிற பேய் ஓடலனா என்ன பண்ணுவீங்க கோடங்கி? அப்படி போகலன்னா இந்த பொண்ணோட முடிய புடிச்சு நான் பூஜையில போடுற மந்திர சக்கரத்தை சுத்தி 3 முறை தரதரன்னு இழுத்துக்கிட்டு போகணும். அப்படி 3 முறை இழுத்துக்கிட்டு போனா வலிதாங்க முடியாம உள்ள இருக்க துர்ஆத்மா வெளியே போயிடும். கோடங்கி, அப்படியும் போலனா? அப்படியும் போகலன்னா என் உயிர் தான் போகும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நான் சொல்ற இந்த 2 முறையிலையும் உங்க மனைவி மேல இருக்க பேய் போகலன்னா கடைசியா ஒரு முறை இருக்குது. ஒரு கையில இவங்க தலைமுடிய புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால இந்த பெரம்பால அடிச்சுக்கிட்டு தெருவழியா ஊருக்கு வெளியே இருக்கிற ஆலமரத்துக்கு கூட்டி போய் என் கையில புடிச்ச தலைமுடிய அப்படியே கொத்த அறுத்தெடுத்து 7 நீளமான ஆணியால அந்த முடிய ஆலமரத்தோட சேர்த்து அடிச்சு வச்சிட்டா போதும். உடனே இவங்க மேல இருக்க பேய் வீல் வீல்னு கத்திக்கிட்டு அந்த ஆலமரத்தோட ஐக்கியம் ஆயிடும். சூப்பர், பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மனைவிய கூட்டிக்கிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகணும். இத பண்ணிட்டா இனிமே இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்பவும் போல உங்களோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க ஐயா, பூஜைக்கு என்னென்ன வேணும்னு எழுதி கொடுங்க. சரிங்கம்மா, எழுதி தர்றேன். என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? பாத்துக்கலாம்.
ஏன் சிந்து உண்மையிலே இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குமா? பேய் பிடிச்சிருக்கோ இல்லையோ, பேய் ஓட்டுறத பார்த்து நாம என்ஜாய் பண்ணுவோம்.